டான் தமிழொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும், வார வாரம் நம் நாட்டு கலைஞர்களையும் அவர்கள் தாம் வெளிவந்த படைப்புகளையுமே ஊக்குவிப்பது வழமை. அந்த வகையில இன்றும் கூட பார்க்கும் பொழுது ஈழத்திரைத்துறையில கனகாலமாக ஒரு பல வருடங்களுக்கு மேலாக இந்த திரைத்துறையிலே கால் பதித்து சாதனை படைத்திருக்கக்கூடிய ஒரு மூத்த கலைஞர் அப்படின்னு தான் அவரோட இன்ட்ரோவை நான் சொல்லிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் சொல்லலாம். அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம். மகேந்திர சிங் இன்றைய தினமும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் அனுராஜ், எப்படி இருக்கிறீங்க? பரவாயில்ல, ஓகே. ஓகே, 21 முழு நீள திரைப்படங்கள் ஈழத்துல. சோ ஒரு சாதாரண விடயம் இல்லை அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ளும். சோ இந்த ஜேர்னி எப்படி இருக்கு? இழப்பாறிய பிறகு நான் இந்த திரைத்துறைக்கு வந்த நான் வரக்க எனக்கு என்ன, நான் கவர்மெண்ட் வரையில் கேசவராஜா சார் அவர்கள் இதை கொண்டு வந்து சேர்த்தார்கள். ஆனால் வந்து சேர்ந்த பிறகு இந்த துறை எனக்கு பல பரிமாணங்களை கொடுத்துருக்கு, பல வளர்ச்சியை கொடுத்துருக்கு, பல மகிழ்ச்சியை தந்திருக்கின்றது. அந்த வகையில் ஏதோ நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம், மனமௌலான சில நமது வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்ற மனப்பூர்வமான ஒரு மனத்தில் ஒரு திடமான நம்பிக்கை இருக்கின்றது. ஓகே, நீங்க நடிகர், அதை தாண்டி நீங்க ஒரு பேங்க் மேனேஜர் அப்படின்றது ஒரு தெரிஞ்ச விடயம் எல்லாருக்குமே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த பேங்க் மேனேஜர் இந்த பதவியில இருந்து நீங்க இந்த படங்கள் நடிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த எப்படி இருக்குது ரெண்டையும் மேனேஜ் பண்ணக்கூடிய? நான் இப்போ ரிட்டையர் பண்ணிட்டேன் அனுராஜ். ரிட்டையர் பண்ண முதல் தான் படத்தில் திரைத்துறைக்கு தொடங்கினான். ஒரு நாள் தனது லோன் விஷயமாக, கம்பெனி லோன் விஷயமாக திரு கேசவராஜா அவர்கள் என்னை சந்தித்தார்கள். அப்பொழுது அவருடைய என்ன பர்சனாலிட்டி அவருக்கு பிடிச்சு கொண்டு இல்லை, தனது பனமரக்காடு என்ற படத்தில் நான் நடிக்க வேணும், இந்த ரோல் நடிக்க வேணும் என்று வினியமாக கேட்டுக்கொண்டார். நான் அதை படியாக கதைக்கிறாருன்னு நான் ஜோதிச்சேன். பிறகு அந்த இதுவரைக்க அவர் எனக்குரிய ஸ்கிரிப்ட் டைம் அனுப்பி நடிக்க பண்ணி பெரிய விஷயத்தை செய்து போட்டு. ஓகே, இது நீங்க அன்எக்ஸ்பெக்ட்லியா உங்களுக்கு இது கிடைச்ச ஒரு விடயம். இருந்தாலும் உங்களுக்கு சிறிய வயதுல இந்த நடிப்புத்துறை, நாடகத்துறை மீது ஏதாவது ஆர்வம் இருக்கு? நான் பாடசாலையில படித்து கொண்டிருக்க, கல்லூரியில பாடசாலையில் படித்திருந்த காலத்தில், உதாரணமாக மானிப்பாய்ந்து கல்லூரியில் பழைய மாணவன் நான். அங்கே படித்து கொண்டிருக்கிற காலத்தில் அங்கே ட்ராமா ஃபெஸ்டிவல் நடக்கும். ஜூலை 2 ஜூலை 4 மட்டும் நடக்கும். ஜூலை 4 ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல், ஜூலை 2, 3 ட்ராமா ஃபெஸ்டிவல். அதனால இந்த ஹவுஸ் இருந்தது எங்களுக்கு. அதில் நான் சுந்தர ஹவுஸில் சேர்ந்த நான். அப்போ 4 ஹவுஸுக்கு முறையில் ட்ராமா காம்படிஷன் நடக்கும். அநேகமான நாடகங்கள், ஷேக்ஸ்பியர் நாடகங்களை நாவக்குழியை சேர்ந்த சுனா வேலுப்பிள்ளை மாஸ்டர் என்றவர். அவர் ஆங்கிலத்திலையும் புலமா வாஞ்சவர், தமிழ்லையும் புலமா வாஞ்சவர். மேக்பெத், ஓதெல்லோ, கிங் லியர் போன்ற ஷேக்ஸ்பியர் நாடகங்கள் எல்லாத்தையும் தமிழில் மொழிபெயர்த்து அந்த நாடகங்களை நாங்களே அரங்கேற்றினாங்கள். மறைந்த எஸ்டி அரசு சார் அவர்கள் எங்கள் இயக்குனராக இருந்தவர். அநேகமான நாடகங்கள் வெற்றி பதக்கங்களை தட்டி கொண்டன நான் நடித்த நாடகங்கள். ஓகே, பெஸ்ட் ஆக்டர் அவார்டும் கிடைச்சது எனக்கு அந்த நேரத்தில். பிறகு வங்கிக்கு போன பிறகு, யூனிவர்சிட்டி படித்து வங்கிக்கு போன பிறகு, ரேடியோ ஸ்லோனில் என்னுடைய கேஎம் வாசகனுடைய கசின் பிரதர், அவர் ட்ராமா ப்ரொடியூசராக இருந்தவர். அப்போ அந்த நாடகங்களில் வானொலி நாடகங்கள் கொஞ்சம் சிறப்பாக போய்கொண்டிருந்த காலகதி. அப்போ சில வானொலி நாடகங்கள் நடிச்சிருக்கிறேன். அவற்றை ரிக்வெஸ்ட் மட்டும் இல்லை, அவற்றை அவர் இருந்தபடியாக தான் அந்த சான்ஸ் கிடைச்சது எனக்கு. அதுக்கு பிறகு எனக்கு சான்சஸ் என்ன, நான் இந்த படிப்பிலையும் மேற்படிப்புகள்லையும் பேங்க் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் கூட கவனம் செலுத்தியதால் சான்சஸ் பிறகு அடிக்க வாய்ப்பு கிடைக்க இல்லை. பிறகு நான் சொன்னபடி கேசவராஜா அவர்கள் சந்திச்சு தான் என்ன இதை கொண்டு வந்தவர். அவர் தான் எனக்கு ஆரம்ப திரைத்துறை குருவன் சொன்ன அவர் தான். சரி, உங்களுக்கு நாடகத்துறையில முன் அனுபவம் இருந்திருக்கின்றது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த படத்துல உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்ட்லியா கேசவராஜா சார் மீட் பண்ணி உங்களை இந்த படத்துக்கு உள்ளே இருக்கும் பொழுது இந்த கதைகளை பார்த்துட்டு கண்டிப்பாக இதுல பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விடயத்துல உங்களுக்கு தோணி இருக்கும் தானே? அந்த தோணின விடயம் இல்லை, எனக்கு அந்த
பனமரக்காடுன்ற படத்தை பொறுத்த மட்டும் இல்லை, கேசவராஜா வந்து நம்முடைய வாழ்வியலை மையப்படுத்தித்தான், வாழ்வியல் மற்றது வந்து நமது கலாச்சாரங்களை மேம்படுத்தி தான் அந்த அந்த கதைகளை இருந்தான். அதே நம்ம பிடிச்சு கொண்டு அதில் நான் ஒரு கிராமத்தின் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு குரூப்புள்ள தலைவராக நடிக்கிறேன். அப்போ அதில் வர வசனங்கள் எல்லாம் எனக்கு விருப்பமாக இருந்துச்சு. அப்போ அதை பார்த்துட்டு நான் ஓகேன்னு சொல்லி நடித்தது. ஆனால் அந்த படம் வர இல்லை. அது முக்கால்வாசி எடுத்த கையோட சில பிரச்சனைகள் மத்தியில் அது நிப்பாட்டப்பட்டுட்டது. இப்போ வெளிவந்த படம் இன்னொரு கதை தான். அப்புறம் 2014ஆம் ஆண்டு இங்கத்த கிழஞ்சுகளை அந்த படத்தில் நடித்த கதாநாயகன் இந்தியாவை சேர்ந்தவர், கதாநாயகி வந்து கொழும்பை சேர்ந்தவர், அனிமான ஆக்டர்ஸ் கொழும்புலேருந்து வந்தவர், இந்தியாவிலேருந்து வந்தவர், கேமராமேன்ஸ் எல்லாரும் இந்தியா தான். இந்த படத்தில் முழுக்க 2014ஆம் ஆண்டு பிடிக்கப்பட்ட புதுக்கதை அது முழுமையாக ஈழத்து கலைஞர்களை வச்சு தான் செய்த படம். அந்த வகையில் அது சிறப்பு பெறுகின்றது. ஆனால் திரைக்கு வந்து 2014ஆம் ஆண்டு அது மிக சரியான கஷ்டமான சூழ்நிலைகளெல்லாம் கடந்து ஒரு மாதிரி திரைக்கு வந்துச்சு. திரைக்கு வந்து அது சரியான சக்கப்போடு போட்டுச்சு. கண்டிப்பாக. அதாவது அவரோட கைகளில் வளர்ந்த தவழ்ந்த குழந்தைகள் தான் இப்ப ஒரு குழுக்களாக பிரிந்து தங்களுடைய படைப்புகளை சிறப்பாக வழங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த படத்துல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஸோ நீங்க ஆரம்பத்துல இந்திய கலைஞர்களோடையும் நடிச்சிருக்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்து ஈழத்து கலைஞர்களோடையும் நடிச்சிருக்கிறீங்க. இப்ப வரைக்குமே வந்து நீங்கள் அப்படியே கொலாபரேட் ஆன பிலிம்ஸ்ல எல்லாம் நடிச்சு கொண்டு வாரீங்க. ஸோ சக கலைஞர்களோட இந்த ஈழத்துறையில ஒர்க் பண்ணும் பொழுது அந்த அனுபவம் எப்படி இருக்கு? மிகவும் மகிழ்ச்சியான தருணங்கள் பல உண்டு. ஈழத்து கலைஞர்கள் என்னை பொறுத்த மட்டும் இந்திய கலைஞர்களுக்கு நிகரானவர்கள் அல்லது அதுக்கு சமமாக எல்லாருக்கும் மேற்பட்டதாக சில பல கலைஞர்கள் இருக்கிறார்கள் தான் நான் கருதுகிறேன். உதாரணமாக இப்போ நாங்கள் கடைசியில் கண்ணம்மாண்ட படத்தை பிடிச்சினாங்கள். அந்த கண்ணம்மா படத்தில் நடித்த எல்லாரும் சீனியர் ஆக்டர்ஸ். இங்கே உதாரணமாக காலின்ஸ், சுவிஸ் பிரகு, மற்றது வல்வெட்டித்துறையை சேர்ந்த பாஸ்கரன், கேப்டன் பாஸ்கரன், மற்றது பவுனக்கா போன்ற பல சீனியர் ஆக்டர்ஸ் நடித்த படம். அவை நடிப்பு பிரமாதங்க. ஒரேற்ற அந்த கொடுக்கப்பட்ட பாத்திரங்களை திறமையாக கொண்டு வந்தார்கள். நிந்துஜா தான் அதில் கதாநாயகன் நடிக்கிறார், மற்றது லண்டனை சேர்ந்த சபேசன் நடிக்கிறார். அப்போ பார்க்க என்ன தெரியுது என்றால், இந்தியா கலைஞர்களுக்கு ஒப்பாக அல்லது அதுக்கு ஈடு கொடுத்து நடிக்கக்கூடிய ஆற்றல் என்ற கலைஞர்களிடம் நிறைய இருக்கின்றது, வளங்கள் இருக்கின்றது. அதை பயன்படுத்தி கொள்கிற விதத்தில் தான் மிச்சம் வித்தியாசம். உதாரணமாக நான் கடைசி ஜெனோசர் படம் ஆண்டோனி படத்தில் நான் செய்யக்க அதில் இந்தியன் ஆக்டர்ஸ் நிலகல் ரவி, மற்றது அருள்தாஸ், மற்றது பானு போன்றவர்கள் நடித்தவர்கள். அவர்கள் நடிக்க அது வித்தியாசமான அனுபவம். எங்களோட நடிக்க எங்கள் நடிப்பை பார்த்து மெச்சுகின்றார்கள். மெச்சுகிற நிலையில் நாங்கள் நடிச்சிருக்கிறோம். இதுதான் உண்மை. ஓகே, சரி. 21 திரைப்படங்கள் அப்படின்னும் பொழுது மக்கள் கன்ஃபியூஸா இருப்பாங்க, என்னென்ன படங்கள்ல நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நிறைய பேரும் உங்களை பார்த்திருப்பாங்க, குறிப்பாக சொல்ல போனால். அப்படி இருக்கும் பொழுது நீங்க நடித்த திரைப்படங்களை கொஞ்சம் சொல்லுங்க. என்னுடைய ஆரம்ப திரைப்படம் உங்களுக்கு ஏற்கனவே கூறியபடி பெரப்பரக்காடு. அதுக்கடுத்தாக சுதர்சன் இயக்கத்தில் AAA மூவிஸ் இன்டர்நேஷனல் ப்ரொடக்ஷனில் வந்தது செந்தனர். அடுத்ததாக வந்து கிளிக்கோடு, மற்றது டென்மார்க் சன்னுடைய நெருஞ்சிமுள், லூசி, அப்படியே பல வரிசையில் ஞாபக வரிசையில் போய் 21வது படமாக இப்போ கடைசியாக மௌனிக்கும் பொழுது அந்த படம் இப்போ கனடாவில் ஓடிக்கொண்டு இருக்குது. இப்போ வார மாதம் யூரோப்லேயும் மூட போகுது. அதுக்கு என்னுடைய நடிப்பு, நான் ஒரு கோயில் ஸ்தமகத்தாக நடிக்கிறேன் அந்த படத்தில். அதில் புது அனுபவம் என்னென்னா, அந்த படத்தில் திருக்குறள் பேசி நடிக்கிற படம். அந்த படம் மிகவும் அங்கு இதுவரைக்கும் அந்த கனடா உதயன் ரிப்போர்ட்ஸில் என்னுடைய பேர் பிரபலமாக அடிபட்டது அந்த நடிப்புக்கு.
அதே மாதிரி இன்னும் சில பேர் பேட்டி கொடுக்கும் பொழுது அங்கே பார்த்தேன், அவருக்கு என்ன பேர் தெரியாது, அந்த பூசகர் இல்லை பூசகர் இல்லை தர்மகர்த்தா, ஆனால் பூசகராக நடித்த நடிப்பு பிரமாதம்னு சொல்லிச்சினோம். முயற்சியாக இருந்துச்சு. அப்படி தருணத்தை கொடுத்த PS சுதாகரன் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த படங்கள் யூரோப்பில் எல்லாம் வார மாதம் ஓட போகுது. யூரோப்பில் என்றால் லண்டன், சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ்ல எல்லாம் ஓடுது. தொடர்ந்து அதை விட லண்டனில் அரவிந்தன் அழகம்மா ப்ரொடக்ஷனில் ஒரு படம் செய்த நாங்கள். அதில் ஒரு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் நடிச்சிருக்கிறேன். அது இன்னும் வரை இல்லை, போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து இந்தியாவில் தான் நடக்குது. அது வர வேண்டிய படங்களில் சொன்னால் அடுத்த கண்ணம்மா வந்து வெகு விரைவில் வரப்போது. ஜூஸ்ஸி இந்த பாலினம் செய்த ஜூஸ்ஸி அவருடைய அடுத்த தயாரிப்பும் டிரெக்ஷன்லேயும் வருது. அது ஒரு சிறந்த படமாக அமையும் நான் நம்புகிறேன். மற்றது ஈழவாணின்ற படம் ஒன்று இப்போ செய்தாங்க, இன்னும் அது புட்டு இல்லை. ஓகே, அதை தாண்டி இன்னொரு படம் அடிபடுகிறது, அதாவது புஷ்பகா என்ற புஷ்பா 27. அதுல கொஞ்சம் மாறுபட்ட கோணத்துல உங்களுடைய நடிப்பை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ அது நட்புக்காக செய்த படம். அது வந்து விண்ணிலே எமது ஆதாரங்களை தேடி செல்லுகின்ற ஒரு படம். அது ராவணன் வந்து எமது மூதாதையர் என்ற கருத்தில் அவர் எல்லாரையும் அடக்கி ஆண்டவர். அப்போ கட்டாயமாக வந்து அவர் வந்து வெளிநாட்டுகளுக்கும் மேல், அதாவது கிரகங்களுக்கும் போய் வென்றவர் என்ற கதை இருக்குது. அப்போ போகிற இடங்களில் தமிழேற்ற அடையாளங்கள் கணக்க இருந்திருக்கலாம். அதை தேடி எமது ஆட்கள் சென்று அப்படி ஆதாரங்கள் இருக்கான்னு பார்க்குற படம் தான் அந்த படம். அதுக்காக கனகாலம் 10 வருஷங்கள் மினக்கட்டு சிவனிசம் செய்த அந்த படம். அதில் நான் வந்து இந்த முன்னோடி மைய இயக்குனராக நடிச்சிருக்கிறேன். வித்தியாசமான நடிப்பு, வித்தியாசமான கதாபாத்திரம். அதுக்கும் பாராட்டுகள் கிடைச்சது. குறிப்பாக நாங்கள் மகேந்திர சிங் ஒரு அப்பா கேரக்டர், ஒரு தர்மகத்தா கேரக்டர், அந்த மாதிரி தான் நாங்க பார்த்தது. இது கொஞ்சம் சற்றும் வித்தியாசமாக எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. நடிப்புமே உண்மைக்குமே அருமையாக இருந்தது, சொல்ல தேவையில்லை. ஸோ அதாவது நீங்க சொல்லியிருந்தீங்க புலம்பெயர் நாடுகள்ல எனக்கான வரவேற்பு அப்படின்றது வந்து அதிகபட்சமாக கிடைத்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய புலம்பெயர் உறவுகள் யாராவது எடுத்து உங்களை பாராட்டின விடயம் அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்குதா? இப்ப பாலினிலம் என்ற படம் கனடாவில் ஓடினது, மெல்பர்னில் ஓடினது. 2 நாட்டில் இருந்தும் படம் பார்த்தவர்கள் ஏதோ விதத்தில் என்னுடைய டெலிஃபோன் நம்பர் எடுத்து என்னோட கதைச்சார்கள். அதில் முக்கியமாக ஒரு லேடி கதைச்சா, எனக்கு யாருன்னு தெரியாது. கனடாவில் நினைச்சு படம் சிறப்பாக அமைஞ்சிருக்குது. நாங்கள் ஒன்று சொல்கிறோமானால் என்னென்னு கேட்டேன்னு சொன்னால், நாங்கள் எல்லாரும் நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்தது மிக கவலையுடன் புலம்பெயர்ந்து இங்கே நாங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சு கொண்டா இங்கேயும் இருக்கிறோம். வீட்டுக்கு காசு கொடுக்க வேணும், தண்ணிக்கு காசு கொடுக்க வேணும், பிள்ளைகள் படிப்பிக்கணும், பிள்ளைகள் சொல்ல கேட்காது. இப்போ அவைகள் எல்லாத்தையும் நாங்கள் ஒழுங்குபடுத்தி செய்துകൊണ്ടിருக்க ஒரு மெனன் ரிலாக்ஸுக்காகத்தான் படம் பார்க்க வந்து நாங்கள். எங்களோட படம், எங்கள் நாட்டு படம், அந்த படத்தில் குறை ஒன்றும் இல்லை, சிறப்பாக நடந்திருக்கு. ஆனால் ஒரே ஒரு குறை, நீங்கள் கடைசி நேரத்தில் அந்த கதாநாயகியை கொண்டது மனத்தை விரடுது சரியும் என்று சொல்லி, இனிமேல் எங்களை சந்தோஷமாக திரையை விட்டு வெளியேறும்படி உங்களை கதையிலே அமைத்துக் கொள்ளுங்கள் என்று வினயமாக கேட்டுக்கொண்டார்கள். நான் சொன்னோம், இது ஏறக்குரிய இங்கே நடந்த ஒரு கதையைத்தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதில் மாற்றங்கள் செய்தால் அது கதை விறுவிறுப்பாக இருக்காது. இனிமேல் நீங்கள் சொல்றதை நாங்கள் மனதிலேயின் மேல் பெரும் படங்களில் கவனிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். ஓகே, சரி. இனி ஒரு விடயம், அதாவது குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய ஈழத்து கலைஞர்களுக்கு நீங்கள் வந்துட்டு குறிப்பாக ஒரு வங்கி உத்தியோகத்தர் அப்படின்னும் பொழுது உங்களுக்கான வருமானங்கள் அது வந்து நீங்கள் அதை அந்த அளவுக்கு எதிர்பார்க்க மாட்டீர்கள். ஆனா இங்க இருக்கக்கூடிய ஈழத்து கலைஞர்களுக்கான ஊதியங்கள் வந்து ஒழுங்காக வழங்கப்படுகின்றன. இல்லை, இது நல்ல ஒரு கேள்வி நீங்கள் கேட்டது. இப்போ உதாரணமாக எங்களை நாங்கள் அவர்களோட ஒப்படை இல்லாது, நாங்கள் என்றால் நாங்கள் இப்போ வேலை செய்யக்கே நல்ல சம்பளம்,
இளைப்பாறிய பிறகும் எங்களுக்கு ஏறக்குறைய நியாயமான பென்ஷன், அதாவது சாதாரண கவர்மெண்ட் சர்வன்ஸை விட கூடிய பென்ஷன் தான் கிடைக்குது, பேங்க் பென்ஷன். இப்போ எங்களுக்கு 3 பேர் 4 பேர் உள்ள குடும்பத்தை வடிவாக ஒரு மிடில் கிளாஸுக்கு மேலே வச்சு நடத்தக்கூடிய தகுதி எங்கள்கிட்ட இருக்குது. இப்போ நாங்கள் கலைஞராக இருக்கிறதுக்கும் சாதாரணமாக ஒரு வேறு வேலைகள் இல்லாமல் ஒரு கலைஞராக தொழிற்படுற ஒருவருக்கு உண்மையாக இங்கே கேட்டபடி வருமானம், திரைத்துறையால் வேறு வருமானம் பத்தாது. அது காரணம் என்னென்றால், அந்த எங்களுடைய திரைத்துறையை கட்டி வளர்க்குறதுக்கு உண்மையாக பலர் முயற்சிக்கிறார்கள். மனச்சுத்தியோட எமது வாழ்வியல், எமது கலாச்சார விழுமியங்களை மையமாக கொண்டு படங்களை தயாரிக்க, படங்களை இயக்க, படங்களில் நடிக்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன் செய்ய பல திறமையான கலைஞர்கள் இருக்கிறார்கள், முன்வருகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்படும் ஊதியம் மிகவும் மிகவும் குறைவு. அதை விட்டு நான் மிக கவலை அடைகிறேன். காரணம் எதுக்காகத்தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அதுக்கு காரணம் பல உண்டு. என்னென்றால், இப்போ ஒரு இந்திய கலைஞர்கள் இங்கே வரும்பொழுது கொடுக்குற அந்த ப்ரொமோஷன் கேம்பெயின்ஸ் மாதிரி இங்கே எங்களுக்கு அந்த எங்களோட படங்களை வெளியில் வெளிக்கொண்டு வருகின்ற அந்த சமூக ஊடகங்களுடைய தொழிற்பாடு குறைவாக இருக்குன்னு தான் இப்போ நான் கருதுகிறேன். ரெண்டாவது, இன்னொரு விஷயத்தை நாங்கள் கவனிக்க வேணும். எமது திரைப்படங்கள் இப்போ வெளியில் ஓடி எங்களை இதை சம்பாதிக்குது. ஆனால் அளவுக்கு மீறி போதுமான அளவு சம்பளத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தயாரிப்பாளர்கள் பணத்தை கொட்டி படத்தை எடுக்க முன்வருகின்றார்கள் என்பது வெளியிடமில்லை. அதுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. ஆனால் இந்த போக்கு வருங்காலத்தில் மாற வேணும். நிச்சயமாக மாறிக்கொண்டு போகும்னு நம்புகிறேன். கடைசி ஒரு நாளைக்கு உதாரணமாக இந்தியாவில் ஒரு சின்னத்தில் நடிக்கிற ஒரு ஆளுக்கு கடைசி ஒரு 10,000 ரூபாயாவது கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். அங்கத்த காசில் அந்தளவு காசாவது இங்கே கொடுத்தால், ஒரு நாளைக்கு ஒரு துறை கலைஞரை கொடுத்தால், நடிகருக்கு அவருக்கு மாத சம்பளம் ஏறக்குரிய 3 லட்சத்துக்கிட்ட வந்துடும். அப்போ அந்த நிலைக்கு நாங்கள் இன்னும் உயர இல்லை. பண ரீதியாக வர்த்தக ரீதியில் இந்த சினிமா இன்னும் உயரையில் என்றது தான் அதுக்குரிய காரணம். ரெண்டாவது, நாங்கள் பல உத்திகளை கையாள வேணும். வருங்காலத்தில் எங்கள் படங்களை மக்களை கொண்டு செல்வாங்க. மக்கள் தான் கிடையாது மூலதனம். மக்கள் படத்தை பார்த்தால்தான், கூட பார்த்து அதுக்கு பழக்கப்படுத்தினால்தான் எமது படங்கள் வருங்காலத்தில் வளர்ச்சி அடையும். அப்போ அது உள்நாட்டில் இருக்கலாம் அல்லது வெளிநாட்டில் இருக்கலாம், புலம்பெயர் தமிழில் இருக்கலாம். அவர்கள் குவிந்து இந்த படங்களை எப்போ பார்க்கின்றார்களோ அப்போ தான் எமக்கு வருமானத்தை ஈட்டுற தொழிலாக இது மாறும். அப்போ நாங்கள் போதிய அளவு சம்பளங்களை, ஊதியங்களை எமது கலைஞர்களுக்கு வழங்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும் என்று நம்புகிறேன். சரி, நீங்கள் 21 திரைப்படங்கள் நடித்து முடித்து விட்டீர்கள். இதை தொடர்ந்து நீங்கள் நடித்தும் இன்னும் வெளிவராத படைப்புகள் அப்படின்னு சொல்லி ஏதாவது படைப்புகள் கண்டிப்பாக இருக்கும், அப்படி ஏதாவது இருக்குதா? இருக்கின்றது. திரைப்படத்தில் நான் சொல்றபடி கண்ணம்மா என்ன படம் வேற இல்லை. அலாமா ப்ரொடக்ஷனுடைய படத்தின் பேர் தெரியல, இன்னும் பேர் வைக்க இல்லை. அதெல்லாம் வர வேண்டிய திரைப்படங்கள். அதே போல் சீரியல்ஸ், அதாவது டிவி சீரியல்ஸாக உருவாக்கப்பட்ட படம் பொய்முகம். அது ரமணாண்ட ஓச ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் வந்தது. சில குறிப்பிட்ட காட்சிகளுக்கு பிறகு, குறிப்பிட்ட கிழமை காட்சிகளுக்கு பிறகு சிலதைகள் எடுக்கப்பட்டும் இன்னும் வெளிவராமல் இருக்கின்றது. நீங்கள் கூட நடித்த ஞாபகம் எனக்கு. அதே போல் மர்மக்குழல் என்ற சீரியல் அது ஃபுல்லாக வந்துட்டுது. சீரியல்ஸ்ன்னு சொல்லணும்னா இது 2 தான் செய்திருக்கிறேன். மர்மக்குழல், ஓசை ஃபிலிம்ஸ், இந்த பொய்முகத்தில் ஏறக்குரிய 25 பார்ட்ஸ் கிட்ட வந்துட்டுது. கடைசியாக அடுத்த பார்ட்ஸ் வேற இல்லை. ஓகே, சரி, அதற்காக நானுமே ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்துட்டு இருக்கேன். ஸோ பார்க்கலாம். இப்ப ரிலீஸ் ஆகி அது மக்கள் மத்தியில கண்டிப்பா ரீச் ஆகக்கூடிய ஒரு சீரியல் அப்படின்றது எனக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அதை மக்கள் கண்டிப்பாக அதற்கான ஆதரவுமே கொடுக்க வேண்டும். சரி, அதை தொடர்ந்து நீங்கள் இந்த
திரைத்துறையை எடுத்து பார்க்கும் பொழுது எங்களுடைய ஈழ சினிமா அப்படின்றது 10 வருடங்களுக்கு முன்னாடி என்ன நிலை இருந்ததோ இப்ப பார்க்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்து மக்கள் மத்தியிலையுமே நல்ல ஒரு ரீச்சை பெற்றிருந்துச்சு. முதல் மக்கள் வந்து ஈழ திரைப்படமா அந்த ஒரு சலிப்பான ஒரு போக்குல செல்வார்கள். ஆனா இப்ப அப்படி இல்லை. ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் பொழுது அந்த தியேட்டரே ஃபுல்லா ஆகிற அளவுக்கு கூட்டம் இப்ப வரவழைக்கிட்டது. சோ இனி வரும் காலங்கள்ல இந்த திரையுலகம் கண்டிப்பாக மாறும். அப்படி மாற்றம் அடைகிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய இயக்குனர்களும் சரி ப்ரொடியூசர்ஸும் சரி என்ன மாதிரியான விடயங்களை கையாளவர்? நல்ல ஒரு கேள்வி. அதாவது என்னென்றால் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அங்கே போட்டி இருக்கின்றது, போட்டி இருக்க வேணும், அப்போதான் அது வளரும். ஆனால் பொறாமையாக மாறாமல் இருக்க வேணும். உதாரணமாக சொல்ல போனால் இப்போ நான் ஒரு படத்தை தயாரிப்பாளர் இருக்குன்னு வச்சுக்கொள்வோம், இன்னொரு படத்தை தயாரிப்பாளர், நீங்கள் ஒரு படத்தை தயாரிப்பாளர் சொன்னால் உங்களோட பெரும்படும் பொழுது நாங்கள் கண்டபடி விமர்சனம் செய்யலாம். அது வர விமர்சனத்துக்கு அப்பால் எல்லாரும் ஒன்று கூடி அதை தேர இழுக்க வேணும். அந்த வந்து சென்றால் நிச்சயமாக எங்களோட படம் வெல்லும். அதாவது இப்போ உங்களோட படம் பிறக்க நாங்கள் எங்களோட கூட்டங்கள் எல்லா கூட்டமும் பெறணும், எங்களோட படம் புடக்க எல்லா கூட்டமும் பெறணும். இது அந்த எமது கருத்துக்கள் மற்றது எம்முடைய விமர்சனங்களுக்கு அப்பால இந்த ஒரு நிகழ்வு நடந்தது என்றால் எல்லாரும் கைகோத்துச்சோம்னா நிச்சயமாக வளரும். ஏற்கனவே நீங்கள் சொன்னபடி ஆரம்ப கட்டத்தில் இருந்ததை விட இப்போ அவ்வளோ முன்னேற்றம் இருக்கிறோம். இன்னும் முன்னேற வேண்டும், எல்லோரும் முன்னேற வேண்டும். இப்போ நீங்கள் பாருங்க, நான் 21 படம் நடிச்சிருக்கிறேன். நான் நடிக்காத இயக்குநர்கள் இன்னும் இருக்கிறார்கள். பெருமளவு இயக்குனர் நடிச்சிருக்கிறேன், இயக்குநர்கள படங்கள் நடிச்சிருக்கிறேன். ஆனால் இன்னும் ஒரு சில இயக்குநர்கள் இந்த படங்கள் நடிக்காத இயக்குநர் படங்களும் நான் இன்னும் இருக்கு. அப்போ அவை எல்லாரும் நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒன்று கூடி தேர்வெடுத்தால் நிச்சயமாக தேர்வு ஓடும். அதான் நான் சொல்ல வேண்டியது. ஓகே, நல்ல ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறீங்க. சரி, அதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய கலைஞர்களுடைய ஒத்துழைப்பு, அவர்கள் படைப்புகளுக்கு என்ன மாதிரியான ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்? நீங்கள் ஒரு மூத்த கலைஞராக இருந்து உங்களோட திரைப்படங்கள்ல வரக்கூடிய இளங்கலைஞர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்படி பார்க்கும் பொழுது அவர்களுடைய ஒத்துழைப்பு, அவர்களுடைய எஃபர்ட்ஸ் வந்து அந்த படங்களுக்கு எப்படி இருக்குது? நிச்சயமாக இப்ப அதாவது இளங்கலைஞர்களுக்கு ஆர்வம் இருக்கின்றது. உதாரணமாக திரைத்துறையில் கால் பதிக்க விரும்புகிற இளம் கலைஞர்களை பொறுத்த மட்டும் இல்லை, அவர்கள் ஆர்வத்துடன் தான் வருகின்றார்கள். ஆர்வத்துடன் நேரத்தை பார்க்காமல் தமது குடும்ப பொறுப்புகளை கைவிட்டு வந்து இங்கே எங்களுக்கு வேலை செய்கிறார்கள். நீங்கள் சொன்னபடி ஏற்கனவே அவர்களுக்கு ஊதியம் பத்தாது, ஆனால் அவரோட ஒத்துழைப்பு மிகவும் உன்னத நிலையில் தான் இருக்கின்றது. அதில் மாற்றிக்கிறதுக்கு இடம் இல்லை. அவர் நல்லா ஒத்துழைக்கிற படம் முடிஞ்ச பிறகும் எப்போ படம் பெறும்னு கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். சில விட 1 வருஷம் செல்லும், 2 வருஷம் செல்லும், 3 வருஷம் செல்லும். அவர் அடிக்கடி அடித்து கேட்பார்கள். அந்தளவு அந்த ஆர்வத்துடன் இருக்கின்றார்கள் என்பதுக்கு மாற்றிக்கிறது இல்லை. வந்து இளங்கலைகளை பொறுத்த மட்டும் அவர்கள் திறமையாக செயல்படுகின்றார்கள். ஆர்வம் இருக்கின்றது, திறமை இருக்கின்றது. நடிப்புத்துறையை மட்டும் இல்லை, போஸ்ட் ப்ரொடக்ஷனை பொறுத்த மட்டும் நாங்கள் இந்தியாவை நோக்கி ஓட வேண்டிய தேவையே இல்லை. இங்கே அந்தளவுக்கு திறமையான இசை வல்லுநர்கள், இசை இயக்குநர்கள், போஸ்ட் ப்ரொடக்ஷன் செய்யக்கூடிய ஆற்றல் உள்ள எல்லாம் படித்து வந்திருக்கிறார்கள், திறமையாக செய்கின்றார்கள். அப்போ அவர்களை நாங்கள் அவர்கள் வேலை செய்வதற்குரிய சரியான ஊதியத்தை கொடுக்கக்கூடிய நிலைக்கு நாங்கள் மாறிட்டோம் என்றால் இந்த திரைத்துறை ஒரு நிரந்தர வருமானம் தரும் துறையாக மாறும். அதெல்லாம் மாற்றிக்கிறதுக்கு இடம் இல்லை. கண்டிப்பாக பல விடயங்களை இந்த நிகழ்ச்சியிலையுமே நீங்க பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். இறுதியாக இந்த நிகழ்ச்சியில நீங்கள் ஈழத்து கலைஞர்கள், ஒட்டுமொத்த கலைஞர்களுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை, அதாவது ஒரு மூத்த கலைஞனாக இருந்த ஒரு விடயத்தை முன்வைக்கிறீர்கள் என்று சொன்னா என்ன விடயத்து? நிச்சயமாக எங்களுக்கு இப்ப நீங்க 2010 போரின் பின்னரான திரைத்துறை வளர்ச்சி என்று சொல்ல போனால் இப்ப 15 வருடங்கள் ஆகின்றது. இவ்வளோ படங்கள், நான் 21 படம்னு சொல்லக்க இன்னும் 20 படம் நடிக்காத படங்கள் வந்திருக்கின்றன. அப்போ ஏறக்குரிய நியாயமான படங்கள் வந்துட்டுது. ஆனால் படங்கள் வந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், எங்களுக்கு ஒருமிச்சு செய்யப்படக்கூடியதுக்கு ஒரு ஒரு சங்கம் ஒன்று தேவை. இப்போ ஒருமிச்சு செய்யப்படுறதுக்கு ஒரு திரைத்துறை சார்ந்த ஒரு சங்கம் இருக்குமென்றால் எல்லாரையும் நாங்கள் ஒரு கூட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். இப்போ நாங்கள் அந்த நிலைக்கு இப்போ நாங்கள் வளர்கிறோமோ
ஏறக்குறைய அரைவாசிக்கு மேலே வந்துட்டு இருக்கிறோம். ஆனால் அதை விட முக்கியமானது இந்த சங்கம். இந்த சங்கத்தில் எல்லாரும் மெம்பராக சேர்ந்து அதில் பங்குதாரராக இருந்தால் நிச்சயமாக திரைத்துறை கலைஞர்களுடைய வாழ்வாதாரத்தை மேலும் மேலும் பெருக்கலாம். அதை விட இன்னொன்று, எங்களுக்குள்ள போட்டி இருக்க வேணும், பொறாமைகளை அகற்ற வேண்டும். எல்லோரும் ஒன்று சேர்ந்து செயல்பட்டால் நிச்சயமாக இது நிரந்தரமான வருமானம் தருகிற தொழிலாக மாறும். இன்றைக்கும் கூட இந்த நிகழ்ச்சியினோடாக இணைந்து பலதரப்பட்ட விடயங்கள் ஈழத்திரைத்துறையில இருக்கக்கூடிய மறுமுகங்கள் அப்படி என்று சொல்லலாம், அந்த அளவுக்கு பல விடயங்கள் இந்த நிகழ்ச்சியினோடாக பகிர்ந்து கொண்டீர்கள். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களும் சரி, ஈழத்து கலைஞர்களும் சரி, தங்களுடைய வளர்ச்சி பாதைக்கு பெரிதும் ஒரு உறுதுணையாக இந்த நேர்காணல் அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றொரு நிகழ்ச்சியினோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்ராஜ். நன்றி நேயர்களே. We're taking it all the way. Sing it, Bhavani. Once again. Bad flavor. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய